வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜயால் கோட்டையை கைப்பற்ற முடியுமா? எக்ஸிட் போல் கணிப்பால் அரசியலில் பரபரப்பு, இணையதளத்தில் வைரலாகும் கருத்து கணிப்பு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக தேர்தலில் விஜயினுடைய தாவேகா 160 இடங்கள் வரை வெல்லுமா? ஆக்சிஸ் மை இந்திய கணிப்பு சொல்லும் அதிரடி தகவல் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் கணக்குகளை விவரிக்கிறது இந்த கட்டுரை. முதல் வார சினிமா வசூல் போல அரசியலில் திருப்பங்கள் ஏற்படுமா? தமிழகத்தில் தேர்தல் பருவம் தற்போது புதிய பரிணாமத்தை பெற்றுள்ளது. அதுதான் சினிமா பாணியில் எக்ஸிபோல் முடிவுகள். இது மிகவும் வியப்பிற்கு கணிப்பு என்டிவி ஆக்சிஸ் மை இந்தியாவும் வெளியிட்டுள்ளது. நடிகர் 2 அரசியல்வாதி என உருவெடுத்துள்ள விஜயின் புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் 234 இடங்களை கொண்ட சட்டமன்ற தேர்தலில் 98 முதல் 120 இடங்கள் வரை பிடிக்கும் என கணித்துள்ளது. இது புதிய களம் கண்டுள்ள ஒரு கட்சி ஆட்சியை பிடிவதற்கான மிக நெருக்கமான வாய்ப்பாகும். தாவேகாவிற்கு சுமார் 35% வாக்குகள் கிடைக்கும் என்றும் ஆளும் திமுக கூட்டணியில் வாக்கு வங்கிற்கு இணையானது என்றும், அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி 23% வாக்குகள் பெறும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த எண்களை தொலைக்காட்சி விவாதங்களை அதிர வைத்துள்ளது. அதே சமயம் பலரது புருவங்களையும் உயர்த்தி செய்துள்ளது. நேரலை விவாதத்தின் போது உங்கள் கணிப்பு விஜயின் தாவேகாவுக்கு எப்படி பெரிய எழுச்சியை காட்டுகிறது என்று கேட்டப்பட்ட போது ஆக்சிஸ்மை இந்திய நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் குப்தா அந்த எண்ணிக்கை 70 இடங்களாக குறையவும் வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடத்தக்க பின்வாங்கலை ஒப்புக்கொண்டார். 120 இடங்களை வரை கிடைக்கும் என கணித்த பிறகு அதில் இந்த மாற்றம் ஒரு முக்கியமான அம்சங்களாக கருதப்படுகிறது. இந்திய கணித்துள்ள தாவேகாவின் 35% வாக்கு பங்கீட்டில் 7% குறைந்துள்ளது. அந்த வாக்குகளை ஏற்கனவே நிலை பெற்றுள்ள திராவிட கட்சிகள் பிரித்து வழங்கினாங்க. மொத்த தேர்தல் வரைபடமே மிக வேகமாக மாறிவிடும். அப்போது திமுக கூட்டணியில் வாக்கு வங்கி 38.5% உயரும். அதிமுக கூட்டணியில் 26.5% நோக்கி நகரும். விஜயினுடைய தாவேகா 28% வாக்கு வங்கியில் வந்து நிற்கும். தமிழகத்தில் தேர்தல் முறையிடல் இத்தகைய சிறிய மாற்றங்களை கூட டஜன் கணக்கான இடங்கள் வெற்றியை தீர்மானிப்பது. குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது மாநில அளவில் 10% வாக்குகள் முன்னிலையில் இருக்கும். ஒரு கட்சி மிக எளிதாக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றிவிடும். இதன் காரணமாகவே ஆரவாரம் குறையவும் வழக்கமான முறையில் கணிப்புகளை வெளியிட பிற நிறுவனங்கள் திமுகவை வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தாங்க. விஜயினோட தாவேகா 0 முதல் 40 இடங்கள் வரை மட்டுமே வெல்லக்கூடும் என அனைத்து கணித்தாங்க. விஜய் ஒருவேளை முன்பு சாத்தியமற்றதாக கருப்படும் சாதிக்கலாம். அதாவது தனது தாவேகா கணக்கை தொடங்குவது அல்ல, வாக்கு சதவீதம் மற்றும் இடங்களில் இரட்டை இலக்கத்தை எட்டுவது. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை சினிமா போல முதல் வாரத்தின் வசூல் எண்கள் எப்போதுமே படத்தின் இறுதி வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது என்று நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.